எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலங்களை படைத்திருக்கிறான். அதில் ஏராளமான உயிரினங்களையும் படைத்திருக்கிறான். சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்தான். இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அவன் எவ்வாறு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இறைவனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அறிவுரையாக பல வேதங்களை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவுரை, அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக நம்மில் இருந்து இறை தூதரை இறைவன் தேர்வு செய்தான். அந்த வேதங்களெல்லாம் ஏற்று வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் மீதும், தாபின் மீதும், தபே தாபின் மீதும், குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வல்லார் ரஹ்மானின் கருணை என்னென்று நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவிதமாக தங்களுடைய இறைவனுடைய கோட்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இறைவன் ஒருவன்தான், இறைவனால் வழங்கப்பட்ட இந்த இறுதி வேதம் திருமறை குர்ஆன் ஆகும் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வு உள்ளது என்பதாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படிதான் மறு வாழ்வு இருக்கிறது என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ரம்லான் மாதத்தில் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்காக மறு வாழ்வுக்கு இதெல்லாம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், நாம் மறு வாழ்விற்காக அங்கு நம்மளுடைய தங்கமோ வெள்ளியோ பணமோ செல்லாது ஒருபோதும். இறைவன் எது நன்மை என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறானோ, இறை தூதர் எதை நமக்கு வழிகாட்டியாக சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அதை செய்தால் மட்டும்தான் மறுமையில் நமக்கு சொர்க்கம் என்ற ஒரு விஷயத்தை அடைய முடியும். அப்படி அந்த மறுமை அடைவதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு 5 கடமை கட்டாயமாக்கப்படுகிறது. 1, அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன், அவனை விடுத்து வேறு இறைவன் இல்லை என்று நம்புவது. 2வது தொழுகை ஆகும். 3வது ஜகாத் ஆகும். 4வது ஹஜ்ஜி கடமையாகும். 5வது நோன்பாகும். இன்றைக்கு இந்த 5இல் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஜக்காத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா தினத்தில் நாம் அறிந்து கொள்வோம். ஜக்காத் நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஜக்காத்தை அறிந்து பெரும்பாலும் மக்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அதை கைவிட மாட்டார்கள். ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் இந்த சிறப்பை அறிந்து கொண்டால் அவர்களும் ஜக்காத்தை கொடுப்பதற்கு முன் வருவார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஜக்காத் கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய சிறப்பு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வமா ஆதைத்தும் மர்ரபா யர்பு ஃபி அம்வாலி அன்னாசி ஃபலா யர்பு இந்தல்லாஹி வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தி துரிதூன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். மனிதர்களின் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் வட்டிக்கு கொடுப்பது அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை. மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மக்கள் பணத்தை கொடுத்து அதில் வட்டி ஈட்டக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் பற்றி பொதுவாக இறைவன் சொல்கிறான். அப்படி நீங்கள் கொடுத்தால் அது அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை, மாறாக அது
தண்டிக்கக்கூடிய விஷயம் ஹராம் என்று அல்லாஹ் பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கிறான். அடுத்தது, அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை, அல்லாஹ்வின் முகத்தை நாடி ஜக்காத்து கொடுப்பீர்களானால் இத்தகையோரு பெருக்கி கொண்டவர்கள். யார் தனக்கு அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான் என்று புரிந்து உணர்ந்து தங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஜக்காத்தை பிறருக்கு கொடுப்பீர்களானால் அதில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வெகுமதி பெறுவீர்கள், அதில் நீங்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நமக்கு ஜக்காத்து என்ற ஒரு விஷயத்தை பலரும் புரியாமல் இருக்கிறார்கள். அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு நாம் சம்பாதிப்போம் என்று சொன்னால் நம்மீது ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. ஒருவர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் சொன்னால் 2 ரூபாய் 50 காசு அவர் மீது ஜக்காத்து கடமை. இந்த எளிய ஒரு விஷயத்தை பெரும்பாலும் மக்கள் புரிந்து கொள்ளாமல் தன் மீது ஜக்காத்து கடமையா, ஜக்காத் என்பது பெரும்பாலும் செல்வந்தர்களுக்குத்தானே என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடிப்படையாக நம்மளுடைய தேவைகளை, அடிப்படை தேவைக்கு எவர் ஒரு செல்வத்தை சம்பாதிக்கிறாரோ இவர் குறைந்தது 2 ரூபாய் 50 காசு ஒரு 100 ரூபாய்க்கு கொடுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அது கூலி பெற்றுத்தரக்கூடியதாக இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி 30வது அத்தியாயம் 39 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முஸ்தகீன வல் முஸ்தகாத்தி வகரது அல்லாஹு கரதா. தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தோருக்கும் பன்மடங்காக பெருக்கி கொடுக்கப்படும், அவர்களுக்கு மதிப்புமிக்க கூலி உள்ளது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தனக்கு ஜக்காத் கடமையாக்கப்பட்டுள்ளது, இது அல்லாஹ்விற்காக நான் மனமுகுந்து கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்புமிக்க கூலி உள்ளதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். திருமுறை குர்ஆன் வசனம் 57:18 வசனத்தில் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு இந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மிக வெகுமதி கூலியாக அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதியாக கொடுக்கிறான். அப்போ ஜக்காத் என்பது எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி சும்ம லா யகுஃபூன. அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவிட்டு பின்னர் செலவிட்டதை சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமலும் இருப்போருக்கு அவர்கள் கூலி அவர்கள் இறைவனிடம் உள்ளது, அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யாருக்கெல்லாம் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், பிறருக்கு நம்ம ஒரு ஜக்காத்து உதவியாக கொடுத்துருக்குறோம், அதனால் அவர் பயன் பெறக்கூடியவராக இருக்கிறாரு, அதனால் அவர் பல செல்வந்தராக இட்டார்னு சொன்னால் நான் கொடுத்ததால தான் நீ வளர்ந்துட்ட என்று அவருக்கு தொல்லை தராமலும் அவரை ஏளனமாக பேசாமலும் ஜக்காத்து இது அல்லாஹ்விற்காக கொடுத்தேன் என்று எண்ணி எவர் ஒரு இருக்கிறாரோ மறுமையில் அவருக்கு எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை, அவர் கவலைப்படவும் மாட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு ஒருவர் வேலைக்கு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சம்பளத்துக்கு முதலாளி நான் சம்பளம் கொடுக்கறனால தான் உன்னுடைய குடும்பமே இயங்குது என்று சொல்லக்கூடியவர்களாக நிறைய பேரை பார்த்தோம். ஆனால் அவரோட உழைப்பு வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் என்னிடத்துல நீ வேலை செய்கிற, நான் சம்பளம் கொடுக்கறதுனால தான் உன்னுடைய பொருளாதாரம் நல்ல விதத்தில் இருக்கிறது என்று மக்கள் சொல்லக்கூடிய வழக்கத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஜகாத் என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரிடத்துல வேலை வாங்காமல் ஒரு சொந்தம் நட்பு கடன்பட்டிருக்கிறார், ஏழை நாடோடி என்று இவருக்காவது நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் அவர் பொருளாதாரத்தில் மேலோங்கி வருவார் என்று சொன்னால் அவரிடத்தில் நம்ம சொல்லு தவறாக இருந்துவிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமுறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 262வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது பாருங்கண்ணே, இன்னல்லதீன ஆமனு ஆமிலு ஸ்வாலிஹாத்தி வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யர்ஹமூன். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்து தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து வருவோருக்கு அவர்கள்
அவர்களின் இறைவனிடம் உள்ளது, அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 2:277 சொல்லி காட்டுகிறான். நமக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை ஜக்காத்து முறை எறிந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை, கட்டாய கடமை என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. எவர் அப்படி கொடுப்பார் என்று சொன்னால் மறுமையில் இதை குறித்து அவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இந்த ஜக்காத்து கொடுப்பதனால அல்லாஹுடைய அருளை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை பதிவு செய்வாயாக, நாங்கள் உன்னிடம் திரும்பிவிட்டோம் எனவும் மூசா பிரார்த்தித்தார். என் வேதனையை தான் நாடியோருக்கு அளிப்பேன், எனது அருள் எல்லா பொருட்களையும் விட விசாலமானது, என்னை அஞ்சி ஜக்காத்து கொடுத்து தமது வசனங்களை நம்புகிற மக்களுக்கு அதை பதிவு செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய அருள் யாருக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சி மறுமை நாளை நம்பி எவர் ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் பதிவு செய்யப்படுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 156வது வசனத்தில் நாம் இது பார்க்க முடியும். எளிய முறையில் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டியிருக்கிறான். மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஜக்காத் என்பது நம்மளுடைய சொத்தில் பாதி கொடுப்பதல்ல, கால்வாசி கொடுப்பதல்ல, 100க்கு 2 ரூபாய் 50 காசு என்பது மிக சிறிய ஒரு தொகையாக இருக்கிறது. ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பது என்பது இன்றைக்கு எளிமையாகிவிட்டது. ஆனால் 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஜக்காத்து கடமை எவ்வளோ தெரியுமா? 25 ரூபாய். ஒரு நாளைக்கு 25 ரூபாய் எடுத்து வச்சா மாதத்துக்கு 750 ரூபாய் அழகாக நம்ம எடுத்து கொடுத்துன்னு சொன்னால் அல்லாஹுடைய அருளை எளிய முறையில் நாம் பெறலாம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். அல்லாஹுடைய அருள் பெறுவது மிக பெரிதாக மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் திருமறை குர்ஆன் அழகான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது. நீங்கள் ஜக்காத்தை உணர்ந்து நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு எழுதப்படுகிறது. எல்லா பொருளிலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி யார் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு விசாலமாக இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்தது, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹுக்கு அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய அருள் என்பது ஜக்காத்து கொடுப்பதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜக்காத்தோடைய சிறப்பை பார்த்தீர்களா? பெரும்பாலும் மக்கள் ஜக்காத்தை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. ஜக்காத்தை அறிந்த மக்களும் ஜக்காத்தை கொடுக்காத நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஜக்காத்து மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்தில். அப்பேற்பட்ட ஜக்காத்தை யார் முறை அறிந்து கொடுக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு வஅகீமுஸ் ஸலாத்த வஅத்துஸ் ஸகாத்த வஅதீஉர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஜகாத்து எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறை தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இறை தூதர் எப்படி நமக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அதை அறிந்து ஜக்காத்தை ஒருவர் முறையாக கொடுப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது அருள் புரிகிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நமக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். வழிகாட்டத்தானே இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அது அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இறை தூதர்கள் தான் நமக்கு எடுத்து சொன்னாங்க. தொழுகை நமக்கு எவ்வாறு தொழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இறை தூதர்கள் தான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஜக்காத்தையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறை தூதர் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதை புரியும் வைத்திருக்கிறாங்க. அப்படி மார்க்கத்தை அறிந்து எவர் ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர் ஆவார், அல்லாஹ் அருள் புரிகிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஜக்காத்தோட சிறப்பு இது மட்டுமல்ல, நமக்கு சொர்க்கத்தில் வாரிசுரிமை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பார்ப்போம், நமக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னால், என்னுடைய சொத்து எனக்கு பின்னால் என்னுடைய வாரிசு
என்னோட மகனுக்குத்தான் அது சேரும், மகளுக்குத்தான் சேரும் என்று நாம் சொல்கிறோம் இல்லை. இதுபோல சோனம் என்பது யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை மட்டும் வணங்கி தொழுகை நிலைநாட்டி எவர் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாரிசுகளாக்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கலாம். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள், வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள், தமது மனைவியர் அல்லாத தம்மை அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்து கொள்வார்கள். இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள். தமது அமானிதங்களை தமது உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள். மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக் கொள்வார்கள். ஃபிரதோஸ் எனும் சொர்க்கத்தை அவர்களே உரிமையாளர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக திருமறை குர்ஆன் வசனம் 23:1 111 வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரதோஸ் எனும் சொர்க்கம் பெறுவது என்று சாதாரண ஒரு விஷயம் இல்லை. சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் உயர்ந்த ஒரு சொர்க்கம் ரகம் இருக்கிறது என்று சொன்னால் அது சொர்க்கம் ஃபிரதோஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் சொர்க்கம் வேண்டும் என்று பிரார்த்திக்கும் போது சொர்க்கத்துடைய ஃபிரதோஸ் என்று வழங்குவாயாக என்று நீங்கள் பிரார்த்திங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அங்குதான் பல விஷயங்கள் சுகபோகமாக உயர்ந்த ஒரு அந்தஸ்துடைய சொர்க்கமாக இருக்கிறது. எவரொரு அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நல்ல காரியங்கள் செய்து அல்லாஹ் வழங்கிய இந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்குரிய வாரிசுதார ஆக்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ சொர்க்கத்துக்கு வாரிசுரிமை நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்து என்ற ஒரு விஷயத்தை முறையறிந்து நாம் கொடுத்து வந்தாலே நாம் சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்களாக ஆக முடியுங்கிற ஒரு விஷயத்தை இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது உறவினர்களுக்கு உதவுபவர், உறவினருக்கும் ஏழைக்கும் நாடுகளுக்கும் அவர்கள் உரிமையை வழங்குவீராக. ஜகாத் என்று ஒரு சொல்லக்கூடிய செய்தி, அது உறவினருக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், நாடோடிகளுக்கு கொடுக்கலாம், அவர்களுடைய உரிமை தொகை என்று சொல்கிறது. இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லை. அவர்களுக்கு இது இனாமா என்று கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த நாட்டில் இருந்து வாழ்கிறாங்க, அவங்களுக்குள்ள உரிமை என்பதாக இந்த ஆட்சியாளர் சொல்கிறாங்க. புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அப்போ ஜகாத் என்பது நம்மளுடைய உறவினர், ஏழைகள், நாடோடி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 8 பேரை லிஸ்ட்டு சொல்கிறான். அதில் அவர்களுக்கு உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஜகாத் என்பது செல்வந்தர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. அன்றாடம் தேவைக்கு யார் சம்பாதனை செய்கிறார்களோ அது முடியாத ஒரு மக்கள் ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய உரிமை அதை நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது, கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுவே சிறந்தது, அவர்கள் வெற்றி பெற்று விட்டனர். யார் இது உணர்ந்து ஜகாத்தை முறையறிந்து கொடுத்து விடுகிறார்களோ இவர்கள் வெற்றி அடைந்து விட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதுபோக ஜகாத்து யாரை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமான நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்துக்கொள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்ணும், அழகிய அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியும் தயாரித்துள்ளான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் போது இந்த லிஸ்ட்டில் தர்மம், கடமையான தர்மத்தை சொல்லுகிறான், ஜகாத்தை குறித்து சொல்லுகிறான். இதை யார் நிறைவேற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக சொல்லக்கூடிய செய்தி, மகத்தான கூலியை தயார் செய்து உள்ளேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஜகாத்துக்கு எவ்வளோ ஒரு சிறப்புகளை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஜகாத்து என்பது கட்டாய கடமை. அது உணர்ந்தவர்களாக ஜகாத்தை நாம் முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜகாத்துடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அந்த ஜகாத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, ஃபதக்கிர் இன்ன ஃபாத்தி தக்கர தன்ஃபவுல் மூமினூன், அறிவுரை சொல்லுங்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது பயன் தரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய கிருபையால் நாமெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், மறுமை இலக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்திய கடமைகளில் 5இல் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஜகாத்தை முறையை அறிந்து கொடுத்து அல்லாஹ் விடுத்த மகத்தான கூலி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் இதை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.